அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த தொழில் செய்தால் சிறப்பாக இருக்கும், எந்த தொழில் அமையும், பிரைவேட் ஜாபா, கவர்மெண்ட் ஜாபா அல்லது சொந்த தொழிலா, அதே சமயத்துல சொந்த தொழில்னா கூட்டு தொழிலா என்பதை பற்றி, இந்த கர்மாவை என்ன என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். பொது பலனாக இதுல கன்னி லக்னமாக இருக்கீங்கன்னாக்க மேக்சிமம் உங்களுக்கு 70% உங்களுக்கு மேட்ச் ஆகும். கன்னி ராசியா இருக்கீங்கன்னா ஒரு 50% மேட்ச் ஆகும். இப்போ இந்த தொழிலை நம்ம முடிவு பண்றது 6ஆம் பாவகம் 10ஆம் பாவகம். லக்னத்துக்கு 6ஆம் இடம் 10ஆம் இடம். இந்த 10ஆம் அதிபதி யாரு, 10ஆம் அதிபதி எந்த பாவகத்துல இருக்கிறாரு, அதே போல சூரியன் எப்படி இருக்கு, சனியோட நிலைமை எப்படி இருக்கு, 6ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்கு அல்லது கிரகம் இல்லையா, 6ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரு என்பதையெல்லாம் வச்சுதான் ஒருத்தருக்கான தொழிலை நம்ம நிர்ணயம் பண்றது. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப ஜென்ரலா கன்னி லக்னத்தில் அல்லது கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும், மேக்சிமம் இந்த தொழில அதிகமா இருப்பாங்க அப்படின்னாக்க, அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், ஆசிரியர் பணி, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது சிறப்பா செய்வாங்க. வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் கூட இவங்க இருப்பாங்க. வக்கீல், அதே சமயத்துல புரோகிதம், கன்சல்டேஷன், ஜோதிடம், இந்த தொழிலெல்லாம் கன்னி ராசியில அல்லது கன்னி லக்னத்துல பிறந்தவங்க இருப்பாங்க மேக்சிமம். அதே சமயத்துல மருத்துவம், கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில், கமிஷன் பேசிஸ்ல செய்யக்கூடிய தொழில்கள், திருமண தகவல் மையம் நடத்துறது அல்லது ஏதோ ஒரு வகையில் ரியல் எஸ்டேட் மீடியேட்டரா இருக்கிறது, இந்த மாதிரி கமிஷன் ஓரியன்டா, ஏஜென்சி பிசினஸ் எடுத்து செய்யறது, இதெல்லாம் கூட ஏற்றத்தை கொடுக்கும். அதே போல ஆடை ஆபரணம் சார்ந்த துறை, கம்ப்யூட்டர் சார்ந்த துறை, இதுவும் முக்கியமானது. இப்போ பொதுவாகவே கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு நிர்வாக திறமை அதிகமாக இருக்கும். ஒரு எந்த நிறுவனத்துல வேலை பார்த்தாலையும் ஒரு மேலதிகாரியா ஒரு உயர் பதவிக்கு போகக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு. ஏன்னா தன்னுடைய புத்தியால் பிழைக்கக்கூடியவர்கள், கடின உழைப்பை விட இவங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடியவர்கள். இப்போ நான் சொன்ன துறைகள்ல நீங்க இருக்கிறீங்கன்னாக்க நீங்க முன்னேற்றத்துக்கான வாய்ப்பும் உண்டு. நம்ம ஜாதகத்துல புதன் கன்னி லக்னம்னாக்க 10 குடியவனும் புதன் தான், லக்னாதிபதியும் புதன் தான். இந்த புதன் ஆட்சி உச்சம் பெற்று கன்னிலேயே இருக்கு, அல்லது மிதுனத்துல ஆட்சி பெற்று இருக்கு, அல்லது ஒரு நட்பு வீட்டுல இருந்து உதாரணமா 9ஆம் பாவகத்துல இருக்கு, அதாவது ரிஷபத்துல புதன் இருக்கு, 10ஆம் பாவகமாக வரக்கூடிய மிதுனத்துல சுக்கிரன் இருக்குன்னு வச்சுங்களேன், பரிவர்த்தனை, சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை பெற்று இருக்கு உங்க ஜாதகத்துலன்னா மிகப்பெரிய யோகம் அர்த்தம். பெரிய தன வரவை ஏற்படுத்தும். 40 வயது 45 வயசுக்கு மேல பெருந்தனம் யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம். ஆக்சுவலி இது இந்த 9, 10ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை பெறுறது, இந்த சுக்கிரன் புதன் சேர்க்கை ஏற்படுறது, ஒரே வீட்டுல கூட 10ஆம் இடத்துலயே புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கு, அல்லது புதன் சுக்கிரனோட நட்சத்திரத்திலையும் சுக்கிரன் புதனுடைய நட்சத்திரத்திலையும் இருக்குன்னாலையும் அது தர்ம கர்மாதிபதி யோகம் தான். சமசப்தமா பாத்துக்குது. உதாரணமா 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கு, 9ல புதன் இருக்குன்னு வச்சுங்களேன், இது சமசப்தமா பாத்துக்குதுன்னா கூட இதுவும் தர்ம கர்மாதிபதி யோகம் தான். இந்த மாதிரி புதன் சுக்கிரன் தொடர்பு உங்க ஜாதகத்துல இருக்கு, இதோட சனி இருக்குன்னா மிகப்பெரிய தொழில் அதிபர், நீங்க பெரிய தொழிலே செய்வீங்க, குரோர் கணக்குல பிசினஸ் பண்ணி பெரிய ஆளா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா இது 1000ல் 1, லட்சத்துல 2 இந்த மாதிரிதான் இருக்கும் ஜாதகத்துக்கு. பெரும்பாலும் ஜென்ரலா நம்ம சொல்லணும்னாக்க கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இரட்டை தொழில் அமையக்கூடிய அமைப்பு உண்டு. ஒரு தொழில செஞ்சுட்டு இருந்து அந்த தொழிலை குவிட் பண்ணிட்டு அதுல வருமானம் இல்லாம, அல்லது அதுவும் ஓரளவுக்கு வருமானம் வந்திருந்தாலையும் ஒரு பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லாமல் அந்த தொழிலை விட்டுட்டு அடுத்த தொழில் 2வது ஆரம்பிக்கிற தொழில பெரிய அளவுக்கு சைன் ஆகுறாங்க, பெரிய அளவுக்கு முன்னேறாங்க. ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க ஒரு கொஞ்ச காலம். யாருன்னாக்க இந்த கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்துல பிறந்தவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வேலைக்கு போவாங்க. ஏன்னா 6 குடியவன் சனி. இந்த சனி 6ஆம் அதிபதியாக வர்றதுனால ஒரு 35-40 வயசு வரலும் கூட ஒரு நிறுவனத்துல வேலை பார்ப்பாங்க. ஒரு வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொழில் ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது 40 வயசுக்கு மேல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிற அமைப்பு இவங்களுக்கு தானாகவே ஏற்படும். அப்படி பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த 2ஆவதா எடுக்கிற அந்த பிசினஸ்ல பெரிய ஆளா ஆகிறதுக்கு, பெரிய தொழில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. சொத்துக்கள் சேர்க்கை இதெல்லாமே அந்த காலகட்டத்தில் ஏற்படும். இப்ப வேலைக்கு போகக்கூடிய காலகட்டத்துல எப்படி இருக்கும், ஒரு கிராஜுவலா இருக்கும். அதாவது வாழ்க்கையே சர்வைவல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், வாழ்க்கையை ஓட்டுறதுக்கான அந்த அளவுக்கு தான் பணம் வரும். பட் ஆனா பிரச்சனை இல்லாம இருப்பாங்க. அதே சமயத்துல பிசினஸ் பண்ணும்போது கடன் படக்கூடிய வாய்ப்புமே உண்டு.
அந்த 40 வயசுக்கு மேல கடன் பட்டு பெருசா அகலக்கால் வச்சுட்டாங்கனாலையும் அந்த கடன்லயே மாட்டிக்கிறாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்து. சில பேர் கடன் படாம கூட இருப்பாங்க, சில பேர் கடன் பட்டுட்டு அதுல மாட்டிக்கிட்டு பிசினஸ் பண்ணா பெரிய ஆளா வரும்னு நினைச்சு ஆனா இப்படி ஆயிடுச்சே நினைச்சுக்கிட்டும் இருப்பாங்க. அதுக்கு காரணம் அந்த 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் வலிமை. புதன் நீசமாயிட்டாரு. புதன் 8ஆம் இடம், 12ஆம் இடம், அதே போல 6ஆம் இடத்துல இருக்கிறாருன்னாக்க அவங்க பிசினஸ் பண்ணக்கூடாது. குறிப்பா 10 கூடியவன் புதன். இந்த புதன் 6ஆம் இடத்துல இருக்குன்னா வேலை தான் பெஸ்ட். வேலை மூலமா தான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அப்ப அரசு பணிக்கு முயற்சி பண்ணலாம். சூரியனுடைய நிலைமையும் பார்த்து, சூரியன் நல்லா இருக்கு, ஆட்சி உச்சம் பெற்று இருக்குன்னாக்க கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம், அரசு பணியில போகலாம். ஈவன் இந்த சூரியன் 6ஆம் இடத்துல இருக்குன்னா கூட அரசு பணிக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அங்க பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கணும். கும்பத்துல சூரியன் இருந்து பூரட்டாதி நட்சத்திரத்திலயோ அவிட்ட நட்சத்திரத்திலயோ இருக்குன்னாக்க, புதன் இருக்கு கூட, அஸ்தங்கமா இருக்கு கூட, சுக்கிரனும் இருக்குன்னாக்க அரசு பணியில ஒரு உயர் பதவிக்கு போறதுக்கெல்லாம் அமைப்பு ஏற்பட்டுடும். கவர்மெண்ட் ஜாபுக்கு சான்சஸ் இருக்கு. அல்லது சூரியன் 12ஆம் பாவகத்திலேயே ஆட்சி பெற்று இருக்குன்னா கூட அதற்கு குரு பார்வை இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட்லயே ஒரு உயர் பதவிக்கு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. கவர்மெண்ட் வேலையே கிடைச்சிரும். சூரியன் 12லயே ஆட்சி பெற்று இருக்கு பூரம் நட்சத்திரத்துல. அதே போல 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கு, பரணி நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னா கூட அவங்க அரசு பணிக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க அரசு பணியிலையும் கன்னிராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க பெரும்பாலானோர் போறாங்க. மீடியா சார்ந்த துறை, முக்கியமா நான் சொல்ல மறந்தது, மீடியா சார்ந்த துறையிலையும் ஆர்வம் அதிகமா இருக்கும். மீடியா சார்ந்த துறையிலையும் சாதிக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறாங்க கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க. அதே போல கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மீடியாவில பெரிய ஆளாகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. குறிப்பா உத்திர நட்சத்திரம் கன்னிராசியா இருக்கீங்கன்னாலும் சரி, அல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், கம்யூனிகேஷன் ஓரியன்டான டெலிகம்யூனிகேஷன், ஜோதிடம், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஆசிரியர் பணி, இந்த மாதிரி தொழிலெல்லாம் சிறப்பா பணியாற்றக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. பொதுவாகவே இவங்களுக்கு இரட்டை மனம் இருக்கும், இரட்டை தொழிலையும் செய்வாங்க. சில பேர் பிசினஸே பண்றவங்க கூட ஒரு தொழில செய்யும் போது இன்னொரு தொழில செய்வாங்க. ஆனா அதை பார்த்துதான் நீங்க செய்யணும். அந்த நேரம், அதாவது தசாபுக்தி காலம், நேரம் காலம் எல்லாம் பார்த்துதான் செய்யும் போதுதான் வருமானத்தை கொடுக்கும். பொதுவா நான் தொழில் செய்யலாம்னு சொல்றதுனால தொழில் செய்யக்கூடாது. அதாவது நம்ம ஜாதகத்துல அந்த பிராப்தம் இருக்கா, தொழில் செய்யக்கூடிய ஜாதகமா, பிசினஸ் பண்ணக்கூடிய ஜாதகமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த 10ஆம் அதிபதியை பார்க்கணும். 10ஆம் அதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கு, அதாவது 10ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று இருக்கு, அல்லது லக்னத்திலேயே ஆட்சி உச்சமா இருக்கு, அல்லது 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் தொழில் உறுதியா அமையும். சொந்த தொழில் தான் செய்வாங்க. லக்னத்துக்கு 4ஆம் இடம் குருவோட வீடு. இங்க தனுசுல புதன் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனாலே அவங்க கண்டிப்பா சொந்த தொழில் செய்வாங்க. அதே போல புதன் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்து நீச பங்கம் ஆகுதுன்னு வச்சுங்களேன், வக்கரமாகலாம். மீனத்துல புதன் இருந்தா நீசம், அங்க வக்கரம் ஆயிடுச்சுன்னா நீச பங்கம், அல்லது வர்க்கோத்தமம் ஆயிருக்கு, ரேவதி 4ஆம் பாதத்துல இருக்குன்னா அது வர்க்கோத்தமம், அது பலமா இருக்குன்னு அர்த்தம். அவங்களாம் அக்கௌண்ட்ஸ்ல, ஆடிட்டிங் தொழில, கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில, நிதி நிர்வாகம், வங்கித்துறை, இந்த மாதிரி துறைகள்லாம் பெரிய சாதனை பண்ணிடுறாங்க. வேலைக்கு போனா கூட அந்த மாதிரி துறைகளில் அரசு பணியில போயிடுறாங்க. அப்படி இல்லைனாக்க சொந்தமா இந்த மாதிரி செல்ஃப் பிசினஸ், அதாவது ப்ரொஃபஷன், இது நம்ம கிட்ட ஒரு திறமை இருக்கும், அந்த திறமையை பயன்படுத்தி தொழில் செய்யறது, அப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க. இந்த புதன் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பெருசா போட தேவையில்ல. லட்சக்கணக்காக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு 50 பேர் ஆளை வச்சு கடைசியில கடனாளி ஆகிறது கிடையாது. தன்னுடைய தனித்திறமை, இப்ப ஆடிட்டிங் படிச்சிருப்பாங்க, ஒரு ஆடிட்டர் ஆபீஸ் ஆரம்பிக்கும் போது வருமானம் வரும். ஒரு வக்கீலுக்கு படிச்சிருப்பாங்க, ஒரு வக்கீல் ஆபீஸ் போடும்போது வருமானம் வரும். ஏதோ ஒரு வகையில ஒரு கன்சல்டேஷன், ஒரு மருத்துவரா இருப்பாங்க, மருத்துவம்ன்றது ஒரு ப்ரொஃபஷன், ஒரு ஆசிரியர், ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறது மூலம் அதை ஏர்ன் பண்ணுவாங்க. அதே போல ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறது மூலம் ஏர்ன் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அரசு பணிக்குமே வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி தனித்திறமையால் முன்னேறக்கூடியவர்கள். சில பேர் தனித்திறமைன்றது மீடியா சார்ந்த துறை, சினி ஃபீல்டு, அல்லது இந்த சீரியல்ல எடிட்டிங்கு, அல்லது ஸ்கிரீன் பிளே ரைட்டிங்கு, ஸ்டோரி ரைட்டிங்கு, அல்லது ஆக்டிங், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல கூட பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் பாத்தீங்கன்னாக்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க தனித்திறமை தான், அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அவங்களை தேடி வரும். இந்த மாதிரி தனித்திறமையை வளர்த்துக்கொள்ளும் போது மேக்சிமம் அவங்களுக்கு ஒரு எந்த விதமான பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஒரு ஆபீஸ் போட்டுட்டு உக்காந்தாவே மேக்சிமம் அவங்களுடைய திறமையை பயன்படுத்தி ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு, புகழ் அடையறதுக்கான வாய்ப்பும் உண்டு, பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அப்போ பாத்தீங்கன்னாக்க இன்னொரு முக்கியமான விஷயம், கன்னி லக்னமாக நீங்க இருக்கீங்கன்னாக்க கூட்டு தொழில் உங்களுக்கு செட் ஆகாது. இண்டிவிஜுவல் தொழில் தான், அதாவது சோல் ப்ரொப்ரைட்டர் தான் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும், அதுதான் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும்.
ஒரு பெரிய அளவுக்கு கடை போட்டு பெரிய அளவுக்கு ஆட்கள் எல்லாம் போட்டு செய்யலாம்னு நினைச்சீங்கன்னா நஷ்டம், கடன், இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. அப்போ நீங்க உங்களுடைய தனித்திறமையை நம்பி தொழில் ஆரம்பிக்கிறீங்க, சோல் ப்ரிப்பரேட்டரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு பெரிய லாபமும் கடன் இல்லாம நிம்மதியான வாழ்க்கையும் அமையும். அதே போல உங்க ஜாதகத்துல சொந்த தொழில் செய்யறதுக்கு புதனுடைய வலிமையை பார்க்கணும். புதன் நல்லா இருக்கிறாருன்னா செய்யலாம். அதே சமயத்துல சனியும் நல்லா இருக்கிறாரு, புதனும் நல்லா இருக்குன்னா குறிப்பிட்ட காலகட்டம் நீங்க வேலையில இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க தொழிலுக்கு வருவீங்க, சொந்த தொழில ஆரம்பிப்பீங்க. அல்லது சனி, சுக்கிரன், புதன் 3 கிரகமே சேர்க்கை இருக்கு அல்லது பார்வை இருக்கு, ஏதோ ஒரு வகையில தொடர்பில் இருக்குன்னாக நீங்க சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான அமைப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும். அது செஞ்சாலே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும். சோ அதெல்லாம் தசாபுக்தியும் நம்ம பார்த்துக்கணும். குரு தசையில கன்னி லக்னத்துல பிறந்தவங்க சம்பாதிச்சிடுறாங்க. கன்னி லக்னமாக இருக்கீங்க, நான் ராசி சொல்லல, கன்னி லக்னமா இருக்கீங்கன்னா உங்களுக்கு குரு திசையில தான் வருமானம் வரும். ராகு திசையில உங்களுக்கு ஒரு அலைச்சல், பயணம், சர்வைவல் பெனிஃபிட் அளவுக்கு இருக்கும். அல்லது வெளியூர் வெளிநாட்டுக்கு சில பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி போயிட்டு வருமானம் சம்பாதிப்பாங்க. அது வெரி ரேர் கேஸ் தான். ஆனா மேக்சிமம் ராகு திசையில கஷ்டப்படுறாங்க. பட் குரு திசையில வருமானம் தேர்ன் பண்ணாலையும் ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திடுது. கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சொல்றேன், மன அழுத்தம்ன்றது பிள்ளைகளால அந்த பண விஷயமே ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும். ஏதோ ஒரு வகையில் எந்த அளவுக்கு டிப்ரெஷன் வருதோ அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணக்கூடிய அமைப்புமே அவங்களுக்கு ஏற்படுது. ஆனா அந்த சனி தசை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஒரு நியூட்ரலா தான் இருக்கு. சனி தசை பொறுத்தவரை கன்னி லக்னமா இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதி நன்மையும் பாதி தீமையும் ஏற்படுத்தும். முதல்ல கொஞ்சம் தீமை கொடுத்தாலையும் பிற்பகுதியில உங்களுக்கு தொழில நல்ல ஸ்டாண்டர்ட் ஆகும். சனியை பொறுத்தவரையில நல்லா இருக்கு உங்களுக்கு அப்படின்னாக, சனி நல்ல ஒரு ஸ்தான பலம் பெற்று இருக்குனாக சனி தசையுமே கூட ஓரளவுக்கு பண வருமானத்தை சிறப்பாகவே கொடுக்கும், தொழிலை கொடுக்கும். சனி நல்லா இருந்துச்சுனாக அதாவது மக்கள் தொடர்பு, அரசியல்ல ஈடுபடுறது, அதே போல இந்த சனி நல்லா இருக்கும் பட்சத்துல பாத்தீங்கன்னாக்க இரும்பு வியாபாரம், நீதித்துறை, அதாவது வக்கீலா இருக்கிறது, இந்த மாதிரியான துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அபரிதமான செல்வாக்கு, செல்வம் இதெல்லாம் சேரக்கூடிய காலகட்டமாக போயிடும். இதுவுமே வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யறவங்களுக்கு சனி தசை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சனி தசையில அந்த சனி புக்தி 3 வருஷம் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மிஞ்சி போனாக அந்த 3 வருஷம் கஷ்டமா இருந்தா அடுத்தது புதன் புக்தியில இருந்து மாடிஃபை பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை அதற்கு தகுந்த மாதிரி வாழும் போது வாழ்க்கையில வெற்றி ஏற்படுது. அதாவது சனி நல்ல பலமா இருந்து 10 குடியவன் பலவீனம் அடைந்து புதன் பலவீனம் அடைகிறாரு அப்படின்னும் போதும் சுக்கிரன் பாத்தீங்கன்னாக்க ஒருத்தருக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த சுக்கிரனும் மறைவில் 3ஆம் இடம் அல்லது 6ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னாலையும் அல்லது 8ல இருக்கு அப்படின்னாலையும் சுக்கிரனை பொறுத்தவரையிலும் வக்கரமாயோ அல்லனாக்க அவங்களுக்குமே கூட பாத்தீங்கன்னாக்க பிரைவேட் ஜாப்லயே இருக்கிற மாதிரி இருக்கும். சனி வலுத்து சுக்கிரன் கெட்டு புதனும் கெட்டு இருப்பவர்களுக்கு, குருவோட பலம் இல்லாமல் இருப்பவர்களுக்கும் பிரைவேட்ல குறைந்த ஊதியத்திலேயே வேலை பார்க்குற மாதிரியான சூழ்நிலை வரும். ஸோ இப்போ நம்ம ஜாதகத்தை வச்சு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொழில் எப்படி இருக்கும், தொழிலை எந்த காலகட்டத்தில் செய்யலாம். ஒரு ஜாதகப்படி நமக்கு இப்ப நடப்பு தசாபுக்தி நல்லதா இருக்கு, கேந்திர திரிகோணங்கள்ல இருந்து ஒரு தசை நடத்துது. இந்த மாதிரி நம்ம தசாபுக்தியும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்துல தொழிலை ஸ்டார்ட் பண்றீங்க அல்லது அந்த நேரத்துல தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றீங்கன்னா முன்னேற்றங்கள் உண்டு. இதுக்கு நம்ம ஜாதகத்தை செக் பண்ணி தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆக இந்த வீடியோல நம்ம பார்த்த விஷயம் கன்னி லக்னம் அல்லது கன்னி ராசிக்கு தொழில் எப்படி இருக்கும், தொழில் எந்த தொழில் செய்யலாம் என்பதை பற்றி இந்த வீடியோல நம்ம பேசி இருக்கிறோம். பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக லைக் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. அதே போல நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.